ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்ப்பது பாம்புகளை பற்றி தான். பாம்பு தான் இன்னைக்கு படைய நடுன்னு சொல்லுவாங்க. பாம்போட வீடு புற்று தான் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். அது புற்று பாம்போட வீடான்னு கேட்டால் அதுதான் இல்லை. பாம்போட வீடுன்னா அதாவது கரையான்கள் புத்து கட்டி அது வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த நேரத்தில் பாம்பு உள்ள போயிட்டு கரையான்கள்லாம் சாப்பிட்டுட்டு அது வாழும். அது மட்டும் கிடையாது, எலிகள்லாம் குழி பறிச்சு வலை பறிச்சு வாழ்ந்துட்டு இருக்கும். அங்கேயே எலிகளை சாப்பிட்டுட்டு அந்த வலைகளில் வாழ்ந்துருக்கிறது தான் பாம்பு. இப்படி பாம்புகள் அடுத்தவரோட வீட்டில் தங்கி இருக்கிறது தான் பாம்பு. சரி, இதெல்லாம் தாண்டி நம்ம நாட்டில் விளையிற பயிர்களில் 20% தானியங்களையும் பயிர்களையும் நாசப்படுத்துறது தான் எலி. அந்த எலிகளை வேட்டையாடி சாப்பிட்றது தான் பாம்பு. இது போல பல விதங்களில் மனிதர்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு இருக்கு இந்த பாம்புகள். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் பஞ்சத்தில் மனிதர்களுடைய அழிவு மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பாம்பு என்றால் படைய நடுவணும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே பாம்பு எல்லா பாம்பும் விஷம் கிடையாது. உலகத்தில் 3000 விதமான பாம்புகள் இருக்கு. அதில் வெறும் 500 பாம்புகள் மட்டுமே விஷம் கொண்டது. மற்றது எல்லாமே விஷம் இல்லாதது. பாம்பு யாரையுமே தானா போய் குத்துறது கிடையாது, தானா கடிக்கிறது கிடையாது. அதுக்கு ஆபத்து ஏற்பட்டாலோ அதை போயிட்டு மிதிச்சிட்டாலோ தான் பாம்பு கடிக்கும். பூமியில அண்டார்டிகா கண்டத்தை தவிர பாக்கி எல்லா கண்டத்திலுமே எல்லா இடத்துலையுமே பாம்புகள் இருக்கு. இந்த 3000 பாம்புகள்ல 10 சென்டிமீட்டர் உள்ள பாம்புகள்லாம் இருக்கு. மிக சிறியதா உள்ளதெல்லாம் இருக்கு. அதே போல அனகொண்டா பாம்பு 8 மீட்டர் நீளம் உள்ளது. அதே போல மலைப்பாம்பு 10 மீட்டர் நீளம் உள்ளது. டைட்டானோபாவும் 15 மீட்டர் நீளம் உள்ளதும் இருந்திருக்கு. அதே போல 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள இந்த சியான் பாம்பு இருக்குல்ல, உலகத்திலே மிக சிறிய பாம்பு. இது கண்களே தெரியாதான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பாம்பு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு உலகத்தில் வந்துருக்கு. இந்த மலைப்பாம்புகள் எல்லாமே 10 மீட்டர் நீளம் வரையும் வளரும். மிகப்பெரிய அளவில் இது மரம் ஏறத்துலேருந்து காடுகளில் ஊர் சேர்றதுலேருந்து தண்ணீரில் வாழ்றதுலேருந்து பல விதங்களில் இந்த மலைப்பாம்புகள் வாழ்ந்துட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு பல மாசம் பட்னியாக கிடக்கும். அதாவது உண்டு அதோட இறையை பொறுத்து இருக்கும். ஒரு சில பாம்புகள் 2 வருஷம் வரை பட்னியாக கிடந்திருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பாம்பின் கால் பாம்பரியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது, ஆனால் அதோட செதில்கள் தான் பாம்பு. அதாவது அதோட செதில்களை கொஞ்சம் கொஞ்சமாக கால்கள் மாதிரி மடித்து அது நகர ஆரம்பிக்கும். இதுதான் பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்புக்கு நுகர சக்தி 2-3 மடங்கு அதிகம். அதாவது நம்மளை விட எலி போன்ற இறையை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதை துல்லியமாக கண்டுபிடிச்சு அதை சாப்பிடக்கூடிய சக்தி படைத்தது தான் பாம்புகள். ஆனால் நம்ம போல மூக்கோட நாசிகளில் நுகர்றது கிடையாது. பாம்புகள் தன்னுடைய 2ஆக பிளந்து அதோட நாக்கு பிளந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்தி எங்க இறை இருக்கு அப்படின்றத நுகர்ந்து தேடி கண்டுபிடிக்கும். பாம்பு பிடிப்பவங்க மகுடியின் இசையில மயங்குது பாம்பு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையான கேட்டா மகுடி ஊதுறவரு கையை அசைவை பார்த்துட்டே இருக்கும் அந்த பாம்பு. அதாவது அவருடைய அசைவை பார்க்கத்தால தான் அந்த பாம்பு ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் கை எப்போது நிப்பாட்டும், அதாவது நம்மளை தாக்க வருமா அப்படின்னு அந்த பாம்பு கண்காணிச்சுட்டே இருக்கு. அதே போல அவர் கை எப்ப நிற்கும் அப்போ அந்த கையை தாக்கலாம் அப்படின்னு அந்த பாம்பு நினைச்சிட்டே இருக்கிறதால தான் இந்த மகுடி ஊத்தும் போது படம் எடுத்து ஆடிட்டு இருக்கு. அதே போல பாம்பு இடியோட சத்தத்தை மட்டும் கேட்கணும்னு சொல்றாங்களே, அது உண்மையான கேட்டா அது உண்மைதான். பாம்புகளுக்கு காது கிடையாது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதே நேரத்தில் இடியோட ஒளியையும் கேட்க முடியும், மற்ற ஒளியையும் கேட்க முடியும். அதுக்கு முக்கிய காரணம்னா பாம்போட செதில்கள் தான். பாம்புகளோட ஒவ்வொரு செதில்களையும் உணர்திறன் இருக்கு. அந்த உணர்திறன் நரம்புகளோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்ப இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு இடியோ மிகப்பெரிய ஒரு சத்தமோ வந்தா அந்த ஒளிகள் தரையில அதிர்வுகளை உண்டாக்குறத அந்த அதிர்வுகள் மூலமா பாம்போட செதில்களுக்கு ஏறுது. இதன் மூலமா அது அறியுது. முக்கியம் பார்த்தீங்கன்னா பாம்புகளுக்கு கண்கள் கிடையாது. எப்படிதான் தூங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பாம்புகளுடைய கண்கள் பூப்பான்னு சொல்லக்கூடிய கருவிழிகள் அதை நல்லா இருக்க முடிக்கும். இதன் மூலமா தான் அது வெளிச்சத்தை மறைச்சி அது தூங்க ஆரம்பிக்குது. பாம்புக்கு பல்ல விஷம், தேளுக்கு வால்ல விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பாம்புகளுக்கு பற்கள்ல தான் விஷம். மனிதர்களை குத்தின பிறகு நம்ம எப்படி ஊசியில சிரஞ்சிலிருந்து மருந்து ஏத்துற மாதிரி அதோட பல்லுல இருந்து நம்ம உடல்ல விஷத்தை ஏத்துது. முக்கியமா அந்த விஷம் எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா இரைகளை பிடிக்கிறதுக்கும் இரைகளை மயக்கமுறதுக்கும் இரைகளை செரிமானம் ஆக்கிறதுக்கும் இந்த விஷத்தை பயன்படுத்துது. அதே போல பாம்புடைய தன்னுடைய விஷமேற்ற அந்த 2 பற்களையும் எப்படி விமானத்துல அந்த 2 சக்கரங்களையும் விமானம் மேல ஏறின பிறகு அப்படியே மடக்கிதோ அதே போல பாம்புகள் தன்னுடைய பல்ல மடக்கக்கூடிய சக்தி கொண்டது. அது மட்டும் கிடையாது, எப்படி விமானத்துல அந்த சக்கரங்கள் ஏறின பிறகு மேல ஒரு இடத்துல வச்சு பலகை மூடப்படுதோ அதே போல பாம்போடைய பற்களையும் மேல மடக்கிட்டு அதோடைய தசைகள் பக்கவாட்டுல நகர்ந்து முற்றிலும் முடிக்கும். பாம்பு எதுக்கு தோல் உரிக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பாச்சை, வெட்டுக்கிளி, தேல் இதெல்லாம் வளர்ச்சிக்கு தடையா மாறும். அந்த கெட்டியான தோல் உரிச்சிடும். அதே போலதான் பாம்பும். ஆனா பாம்பு உரிக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு. அதோட ஏற்கனவே நிறைய பூச்சிகள் அந்த பாம்போட உடலை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சும் பேனில இருந்து காக்கிறதுக்காகவும் ஏற்கனவே பல விதமான வைரஸ்களிலிருந்து பாதுகாக்கவும் கீரல் மிகுந்த இறந்து போன வெளிசல்களை விட்டேரியன் தான் இந்த வேலை செய்யுது. முக்கியம் பாம்பு தோல் உரிக்கும் போது அது தானா உரியதில்லை. ஏதோ ஒரு மரப்பட்டைகளோ இல்ல முள்கள் மாதிரி ஏதாவது செதில்களையோ தன்னுடைய தோலை மாட்டி அதன் மூலமா உரிக்குது. முக்கியமா நாகரத்னம், அதாவது பாம்புகளுக்கு வயதான பிறகு 50-100 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்த அந்த பாம்புகளுக்கு கண்ணு தெரியாது. அந்த நேரத்தில் அதோடைய நாகரத்னத்தை கக்கிட்டு அதன் மூலமா அது இரை தேட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. உண்மையிலே என்ன நடக்கும் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயசானாலும் அப்படி ஒரு நாகரத்தினம் வந்து உருவானதே கிடையாது. இப்படி ஒரு அறிவியல் ஆதாரமும் எதுவும் கிடையாது. அதே போல பாம்புக்கு ருசினா என்னன்னு தெரியாது. காரணம் அதோட நாக்கு மனம் நுகரத்துக்கு மட்டுமே, அதாவது வாசனை உணர்றதுக்கு மட்டுமே அதோட நாக்குகளோட தன்மை. அதனால எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் எந்த ஒரு சுவைக்காக இல்லாம, அதாவது கண்ணால் பார்த்து நாக்கால் நுகர்ந்து தான் வந்து இறைய சாப்பிடும். அதே போல பாம்போட தடைகளுக்கு ஜாயிண்ட் கிடையாது. அதனால தான் அந்த பாம்போட தலைகளை விட மிகப்பெரிய இறைகளை கூட அப்படியே வந்து சாப்பிடும். அதுக்கு முக்கிய காரணம் அந்த விழுங்கும் போது 2 தடைகளை வந்து சுத்தமா ஜாயிண்ட் இல்லாததால விரிவடைய ஆரம்பிக்கும். பாம்போட அளவை விட மிகப்பெரிய அளவு உயிரினங்களை விழுங்கிறதுக்கு இதுதான் காரணம்.